ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்திங் பிரதர். குஷியா இருக்கேன் பிரதர். ம். நல்லா இருக்கேன். அப்பா நினைவு எப்படி இருக்கு? அப்பா நினைவு நல்லாதான் பிரதர் இருக்கு. அப்பப்ப வரும், அப்பப்ப கொஞ்சம் நல்லாதான் பிரதர் இருக்கு. சில டைம் அது வாணியில சொல்லுவோம். ஓகே ஓகே. வரந்துடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல. ஆமா ஆமா. திடீர்னு பாபா ஞாபகம் வரும்போது குஷியா இருக்குங்க பிரதர். நம்ம கூட பாபா இருக்காரு, ஆனா வராது போயிடுறோம். சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு விராட ரூபத்தை பத்தி அப்பா சொல்லியிருக்காரு. விராட ரூபம் தெரியும் இல்லையா? பெரிய விஷ்ணு ரூபம் இருக்கும் இல்லையா? சரிங்க பிரதர். அது நம்ம கோர்ஸ் புக்லயே இருக்கும், பக்தி மார்க்கத்திலயும் சொல்லியிருக்காங்க. அதான் அப்பா சொல்லியிருக்காரு, பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள் அந்த விராட ரூபத்துல, தேவதைகள் முகத்துக்கு சமமானவர்கள், அப்புறம் சத்திரியர்கள் அந்த மார்பக புஜங்களுக்கு சமமானவர்கள், வைசியர்கள் வயிற்றுக்கு சமமானவர்கள், அப்புறம் சூத்திரர்கள் கால் பாதத்துக்கு சமமானவர்கள். அப்படிங்கறதான் விராட ரூபம். அதான் பத்தி இன்னைக்கு அப்பா டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. வாசிங்க பார்க்கலாம் முரளி என்ன சொல்றாருன்னு. 12/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன்ல இருந்து சிவபாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் குடுமி ஆவார்கள் மற்றும் சூத்திரர்கள் பாதம் ஆவார்கள். சூத்திரலிருந்து பிராமணன் ஆகும் பொழுதுதான் தேவதையாக முடியும். ஆமா. இப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? பிராமணர் ஆகிறதுக்கு முன்னாடி கலியுகத்துல சூத்திரரா இருந்தீங்க. இப்ப சங்கமயத்துல பிராமணரா மாறி இருக்கீங்க. அப்ப சூத்திரன் பிராமணனா மாறணும். பிராமணன் ஆனதுக்கு அப்புறம் தான் தேவதையா மாற முடியும் அப்படிங்கிறார். சூத்திரன்றது பாதம், பாதத்துல இருந்து உச்சி குடுமிக்கு சமமானவர்களா. ஒரு செகண்ட்ல அப்பா நமக்கு ஆத்மா, நீங்க பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜென்மம் கிடைச்சிருச்சு, பிராமணனுடைய ஜென்மம். அதை கேட்டு நம்ம யோகா பண்ண ஆரம்பிச்சோடனே அப்ப முழுமையா பிராமணர்களா மாறிட்டோம், பிரம்மாவின் குமார குமாரிகளா மாறிட்டோம். அதுதான் நீங்க இந்த சூத்திரன்ல இருந்து பிராமணனா மாறணும். மாறி நல்ல விதத்துல தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். அந்த பரமாத்மா கிட்ட இருந்து எல்லா குணங்களையும் எல்லா சக்திகளையும் அடையும் போது தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதையா மாறிடுவீங்க. அதான் சொல்றாரு தலைப்புலே. சாஸ்திரத்துல கூட பிரம்மாவோட குழந்தை அப்படின்னு சொல்லி தட்சனை காமிப்பாங்கல்ல. ஆமா. பிரம்மாவோட பையன் தட்சன். அப்புறம் நாரதரும் பிரம்மாவோட பையன் தான். ஆமா. சூப்பர். தக்ஷன்றது அசுரனா இருப்பான். பிரம்மாவின் குழந்தை அசுரனா இருப்பான். ஆனா நாரதர் தேவரிஷி நாரதர்னு சொல்லப்பட்டவர் திரிகால சக்தி திரிலோகன் பதியா இருப்பாரு. 3 காலத்தையும் சுத்தி வரக்கூடியவரா இருப்பாரு. தேவலோகத்துக்கும் போவாரு, அசுரர்கள் வாழக்கூடிய பாதாள லோகத்துக்கும் போவாரு, நடுவுல பறந்துட்டு இருப்பாரு, பூலோகத்துல மனிதர்களையும் போய் பேசிட்டு வருவாரு, எங்கேயும் போயிட்டு வருவார் அந்த தேவரிஷி நாரதர். அதனாலதான் அப்பா நம்மளையும் சொல்லுவாரு, நீங்க ராஜ ரிஷிகள் அப்படின்னு. 3 லோகத்துக்கும் திரிலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க தேவரிஷி நாரதரை. அதே போலதான் நம்மளையும் சொல்லுவார் அப்பா, நீங்க 3 லோகத்துக்கும் அதிபதி, நீங்க 3 லோகத்திலையும் சஞ்சாரம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சூட்சும வதனத்துக்கும் போயிட்டு வருவோம், சூட்சுமத்திலையும் நம்ம வேலை காரியங்கள் செய்வோம், நிராகார உலகத்துக்கும் பரமாத்மா கிட்ட போயிட்டு வருவோம், சாக்கார உலகத்திலயும் இந்த மனிதர்களோட இருப்போம் இல்லையா, அசுரர்களோட காரியம் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, சுத்தி இருக்கவங்க. எல்லாரும் அவங்களோட எல்லாம் இருக்கிறீங்க, வேற வழி இல்ல. நீங்க தெய்வீக குணங்கள் வர வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும். அதான் ஓகேங்க. பிரம்மா குமார் குமாரின்றது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு பிராமணன் குடுமி போன்றவர் சொல்றாரு பாபா. அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர். கேள்வி, உங்களுடைய எந்த ஒரு சுப பாவனையை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள். எந்த ஒரு சுப பாவனையை எதிர்க்கிறாங்கன்னா பாபா என்ன பதில்னா, இந்த பழைய உலகம் முடிந்து போய் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும் என்பது உங்களுடைய சுப பாவனை. எனவே இந்த பழைய உலகம் இப்பொழுது விநாசம் ஆகிவிட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள். அதான் அந்த நாரதர் கூட பாருங்களேன், கையில சிங்சாங் அடிப்பாரு பாத்தீங்களா, நாராயண நாராயண அப்படின்னு. நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா, நம்ம நாராயணனாக போறோம், லட்சுமியாக போறோம், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும்னு. எல்லாமே நம்மளுடைய நிஜ ரூபம் அங்க எப்படி நிழல் ரூபமா பக்திலாம் உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா அந்த நாரதரை. அதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு. நம்ம கூட இப்ப கலகம் செய்யறோம் இல்லையா, நீங்க தேகம் இல்ல ஆத்மாக்கள் அப்படின்னு ஞானத்தை சொல்லி
உண்மைதான் பிரதர் சொல்றோம். உண்மைதான் சொல்றோம். அதான் நன்மையில முடியும். அது இந்த மனிதர்களுக்கு கலகமாய் தானே தெரியுது. ஆமா ஆமா ஆமா, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதத்தானே இப்ப இந்த சுபபாவனையா நீங்க சொல்றீங்க. இந்த பழைய உலகம் முடிஞ்சு போயிரும், புது உலகம் ஸ்தாபனை ஆக போகுது, அப்படி இந்த பழைய உலகம் முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற சுபபாவனை இந்த உலகத்தின் சொன்னாலே அவங்களுக்கு கோபம் தான் பிரதர் வருது. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்றாங்க. ஏன்னா இன்னும் அவங்க வந்து இந்த உலகத்துல ஒரு சிலர் வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ப மக்கள் பூரா உங்களை எதிர்க்கிறாங்க பாத்தீங்க இல்லையா? அதான் இங்க எதிர்ப்பாளர்களா மாறிடுறாங்க மக்கள் அப்படின்றாரு. அதான் சொல்றாரு, கலகம் செஞ்சு வைக்கிறோம் நம்ம நாரதரான நம்ம தான் கலகம் செய்து வைக்கிறோமா. அப்ப என்ன நடக்க போகுது? இறுதியில எல்லாமே நன்மை நடக்க போகுது. அதான் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் சொல்றது. சூப்பரா பாயிண்ட் வந்துச்சு சிஸ்டர். ஏன்னா இப்போ அவங்க சினிமாக்கு போறதும் பீச்சுக்கு போறதும் என்ஜாய் பண்றாங்க, இதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க, முடியுதுன்னு சொல்லிட்டா. ஏன்னா நிறைய வேற பணம் எல்லாம் வேற சேர்த்து வச்சிருக்காங்க பின்னாடிக்கு, ஒரு 2-3 தலைமுறை வீடு 5 வீடு. என்னடா இப்படி சொல்றாங்க, கஷ்டமா இருக்கு. நம்ம இதை விட்டு போனா போதும்னு இருக்கு நமக்கு, அவங்களே கஷ்டமா இருக்கு. அதுதான் பாபா சொல்றாரு, இந்த பழைய உலகம் முடிஞ்சு போகுது அப்படின்ட்டுன்னு. அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்குங்க பிரதர். இந்த இந்திரபிரஸ்தத்தின் முக்கியமான நியமம் என்ன? பதில் வந்து, எந்த ஒரு பதித்தமான தூய்மையற்ற சூத்திரரை இந்த இந்திரபிரஸ்தத்தின் சபையில் அழைத்து வரக்கூடாது. ஒருவேளை யாராவது அழைத்து வந்தார்கள் என்றால் அவர்கள் மீதும் பாவம் ஏற்பட்டு விடும். இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த பிரஜாபதி தக்ஷன் அசுரர்கள் சூத்திரர்கள், அவங்க பாருங்க இந்திர சபை கலைச்சிட்டு வரக்கூடாது, மதுபனு கலைச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த மாதிரி பதித்தமான ஆத்மாக்களை இந்திர சபைன்னு சொல்றது அந்த மதுபன் நம்மளுடைய பிரம்மா பாபா இது சிவபாபா கிட்ட அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறாரு. தூய்மை விரதம் இருந்து தானே மதுபனுக்கு போகணும்னு அப்பா சொல்றாரு. 1 வருஷமா தூய்மை விரதம் இருந்து தானே போகணும்னு சொல்றாரு. கண்டிப்பா பிரதர், அதான் நியமம். ஆமா, ஏன் அப்படி அதுதான் நியமம்னு வச்சிருக்காங்க. அப்ப அப்படி அதுபடிதான் நடந்தாகணும், இல்லாட்டினா என்ன ஆகும், பாவம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அத கூட பாருங்களேன், பக்தி மார்க்கத்துல அவரு தனியா அந்த தக்ஷன் வந்து யஜ்யம் யாக வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுல சிவனை மட்டும் கூப்பிட மாட்டாரு. அப்ப இதோட நிழல் ரூபம் தான் அங்கேயும் பாருங்க, அப்படியே உல்டாவை அடிச்சு அங்க பக்தியில அப்படி கதையா உருவாக்கியிருக்காங்க பாருங்க. எல்லாமே நம்ம நிஜமா செய்யறோம், அங்க எல்லாம் நிழல் ரூபமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்த பெருசா பேசி. கதை உண்மையான இந்திரபிரஸ்தம் நம்ம போறது, இவங்க கொண்டாடுறது. அதாவது இவங்க ஒரு வேள்வி நடத்துறது, இதுல வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிராமணர்களை வைக்கிறது, அது இல்ல. உண்மையான இந்திரபிரஸ்தம் உண்மையான பிராமணர் யாருன்னு பாபா இதுல சொல்றாரு. சூப்பர். ஓகேங்க பிரதர். அதான் அப்புறம் பாபா ஆரம்பிக்கிறாரு, ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறாரு, நாம் நமக்காக நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். ஏன் அப்படின்னா, நீங்க பிரம்மா குமார் குமாரி, நீங்க தான் இப்ப புரிந்து இருக்கீங்க. ஆனா மாயா உங்களை மறக்க வைத்து விடுகிறது. சொல்லிட்டாருங்க பாருங்க பிரதர். நல்லா உங்களுக்கு கூட யார் இருக்கா நினைச்சீங்கன்னா சந்தோஷமா இருங்க. அப்ப எப்படி மறந்து போறீங்க? பயமுறுத்தி மறக்க வைக்கிறாங்க உள்ள கூட இருக்கிறவங்க. ஒரு பயம், அதுதான் மாயோட பயமுறுத்தல். அதான் சொல்றாரு பாபா, நீங்க யாரு? பிரம்மா குமார் குமாரிகள், நீங்க தான் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் மாயா உங்களை மறக்க வைத்து விடுது. நீங்கள் தேவதையாக விரும்புறீங்க, ஆனா மாயா உங்களை பிராமணர் இருந்து சூத்திரராக மறுபடியும் ஆக்கி விடுது. சிவபாபாவை நினைவு செய்யாமல் இருக்கும் பொழுது பிராமணன் சூத்திரனாக ஆகிவிடுகிறார்கள். ஆமா, பாபாவை நினைக்கலன்னா பாருங்க, நீங்க பிராமணர் கிடையாது, சூத்திரனா மாறிடுவீங்க. ஆமாங்க பிரதர், பிராமணன் கிடையாதுன்றாரு. நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தையாகிய உங்களுக்கு தெரியும். ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகிவிடும் பொழுது இந்த பழைய சிருஷ்டி இருக்காது. அனைவரையும் இந்த உலகத்துல இருந்து சாந்தி தாமத்துக்கு அனுப்பி விடுகிறார். இது உங்களுடைய பாவனை, இது உங்களுடைய பாவனை ஆகும். ஆனால் இந்த உலகம் முடிந்துவிட போகுது என்று கூறும்போது அவசியம், அதாவது ஜனங்கள், அதாவது மக்கள் எதிர்ப்பார்கள், மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள். பிரம்மகுமாரிகள், அதாவது பிரம்மகுமாரிகள், அட இது என்ன இப்படி கூறுகிறார்கள் என்பார்கள். விநாசம் விநாசம் என்றே கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விநாசத்தில் பாபா சொல்றாரு, இந்த விநாசத்தில் தான் குறிப்பாக பாரதம் மற்றும்
பொதுவாக உலகத்திற்கே நன்மை ஏற்பட போகுது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தை உலகத்தார் அறியாமல் இருக்கிறார்கள். விநாசம் ஆகும் பொழுது எல்லோரும் முக்திதாமம் சென்று விடுவார்கள். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய சமுதாயத்தில் ஆகி இருக்கிறீர்கள். முதலில் அசுர சமுதாயத்தில் இருந்தீர்கள். உங்களுடைய சுயம் இறைவன் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். உங்களுக்கு சுயம் இறைவனே அவரே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் கூறுகிறார். எப்பொழுதும் நினைவிலே இருக்க முடியாது என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். எப்பொழுதும் நினைவு இருந்திருந்தால் விகர்மம் விநாசம் ஆகிவிடும். பிறகு கர்மாதீத் நிலையும் ஆகிவிடும். இப்பொழுதோ எல்லோரும் முயற்சி செய்பவர்கள் தான் புருஷார்த்திகள் ஆவார்கள். யார் பிராமணர்கள் ஆவார்களோ அவர்கள் தேவதையாகி விடுவார்கள். பிராமணருக்கு பிறகு இருப்பவர்கள் தேவதை. பிராமணன் ஆவார்களா தேவதை, பிராமணனுக்கு பிறகு தேவதை. பிராமணர்கள் குடுமி உயர்ந்தது ஆவார்கள் என்று தந்தை சொல்கிறார். எப்படி குழந்தை குட்டிக்கரணம் போடுகிறார்கள்? முதலில் வருவது தலையின் குடுமி. பிராமணர்களுக்கு எப்பொழுதும் குடுமி இருக்கும் தானே. நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள். முதலில் சூத்திரர்கள், அதாவது கால்களாக தாழ்ந்து இருந்தோம். இப்பொழுது பிராமணன் குடுமி ஆகியிருக்கிறோம். பிறகு தேவதை ஆகிவிடுவோம். தேவதை என்று முகத்திற்கு கூறுவார்கள். சத்திரியர் என்று புஜங்களுக்கும், வைஷ்யர் என்று வயிற்றுக்கும், சூத்திரன் என்று கால்களுக்கும் கூறுவார்கள். சூத்திரன் என்றால் இழிந்த புத்தி, துச்ச புத்தி. யார் தந்தையை அறியாமல் இருக்கிறார்களோ மற்றும் இன்னுமே தந்தையை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இழிந்த புத்தி என்று, அதாவது துச்ச புத்தி என்று கூறப்படுது. அப்பொழுதுதான் தந்தை கூறுகிறார், எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் நிந்தை ஏற்படுதோ அப்பொழுது நான் வர வேண்டும். யார் பாரதவாசிகளா இருந்தாங்களோ அவர்களிடம்தான் நான் உரையாடுகிறார். யதா யதா ஸ்ரீ தர்மஸ்ய, தந்தை வருவது பாரதத்தில் இருந்து. பாபா பகவத்கீதையில இருக்குல்ல, யதா யதா ஸ்ரீ தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தான அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபன நார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லியிருக்காங்க. அது பாபா சொல்றாரு. தந்தை வருவது கூட இந்த பாரதத்தில் தான் வரேன், வேறு எந்த இடத்துலயும் வருவது கிடையாது. இன்னும் பெருசா இருக்கு, இது சொல்லிடுங்க பிரதர். அதான் பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். குட்டிக்கரண விளையாட்டுன்னு சொல்றாரு அப்பா. எப்படி குட்டிக்கரணம் போடுவாங்க? தலைய காலோட பாதத்துல வச்சு அப்புறம் தான் உருளுவாங்க, ரோல் பண்ணி தலையில உருளுவாங்க. குனிஞ்சாங்கன்னா தலை கீழே வரும், பூமியை அப்படியே உருட்டுவாங்க இல்லையா? அப்ப என்னது குட்டிக்கரண விளையாட்டு. அப்படித்தானே சுயதர்சன சக்கரமும் உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கண்ணே. கலியுகத்துல சூத்திரர்களா இருந்தீங்க, அப்புறம் பிராமணர்களா மாறுறீங்க, அப்புறம் தேவதைகள், அப்புறம் சத்திரியர்கள், அப்புறம் வைசியர்கள், அப்புறம் மீண்டும் சூத்திரர்கள். இப்படித்தானே உருவாக்கப்பட்டிருக்குது. அது போல விராட ரூபத்தையும் பாருங்க. விராட ரூபத்துல தலை உச்சி குடுமி பிராமணர்கள் இருக்கதா காமிச்சிருக்காங்க, பாதம் சூத்திரர்களா காமிச்சிருக்காங்க, முகம் தேவதைகளாகவும், புஜங்கள் அந்த மார்பக இருக்க பகுதி சத்திரியர்களாகவும், வயிற்று பகுதி வைசியராகவும், கால் பகுதி பாதம் சூத்திரர்களாகவும் காமிச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, பிராமணனுடைய குச்சி குடுமியும் இந்த கால் பாதமும் சேருது பாத்தீங்க இல்லையா, ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்க இல்லையா? அப்பதானே அங்க குட்டிக்கரணம் அடிக்கிறாங்க. அதத்தான் அந்த குட்டிக்கரண விளையாட்டுன்னு சொல்றாரு அப்பா. இந்த மாதிரிதான் நீங்க சுயதர்சன சக்கரம் சுத்தணும் அப்படிங்கிறாரு. இப்படி இந்த விஷயத்த நல்ல விதமா புரிஞ்சுக்கோங்க. இந்த வர்ணம் இப்படிதான் சுத்தி வருது. நீங்க சூத்திரர்களா இருந்தீங்க, அப்பா உங்களுக்கு ஜென்மம் கொடுத்து இப்ப பிராமணர்களா மாத்திருக்காரு. நீங்க எப்ப சூத்திரராகி பிராமணரா மாறுறீங்களோ அப்பதான் அந்த முயற்சியின் அனுசாரமா தந்தை கிட்ட அடையக்கூடிய ஞானம், குணம், சக்தி, இதன் அடிப்படையில நீங்க தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதையா மாறுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அததான் அப்பா இந்த உலகத்துக்கு, இந்த பாரதத்துக்கு எப்ப நிந்தனை ஏற்படுதோ, எப்ப கீழான புத்தி, துச்ச புத்தி, இந்த சூத்திர வம்சத்தை மொத்தமா தமோ பிரதான நிலையை அடையிறீங்களோ அப்பதான் தந்தை வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் யதா யதாஹி தர்மஸ் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு, உலகம் எப்ப, இந்த பாரதம் எப்ப அதர்மத்தை நிறைஞ்சதா இருக்குதோ அப்பதான் இங்க தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக இறைவன் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் தந்தை இங்க
மீண்டும் தர்மத்தை ஸ்தாபனை செய்யறேன் அப்படிங்கிறாரு. என்ன தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு? தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அதுதான் உண்மையான தர்மம். அதுதான் உங்களுடைய சுதர்மமா இருந்தது. தெய்வீக குணம் நம்பிய தேவதைகளா வாழ்ந்த இடம் அதுதான். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கறது சொல்றாரு. இந்த உலகம் அசுர உலகம், துக்க உலகமா இருக்குது. அது அமர உலகமா இருக்கு. இது ரெண்டுக்கும் இங்க இருந்து அங்கிட்டு போகணும் அப்படின்னா என்ன, இங்கிட்ட அசுர குணங்கள் நிரம்பிய அசுரர்களா சாதாரண இழிந்த புத்தியுடைய மனிதர்களா இருக்கீங்க. அங்க பாருங்க தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதைகளா இருக்கீங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசமே குணங்கள் தான். இது அசுர குணம், அது தெய்வீக குணம். இந்த தெய்வீக குணங்களை உருவாக்கியே தீரணும். அப்படின்னா தான் தேவதைகளா மாற முடியும். அதனாலதான் தந்தை வந்து பிராமணர்களுக்கு பாடம் கற்பிச்சு யோக சக்தியை நிரப்பி குணங்களை நிரப்பி அங்க தேவதைகளை அனுப்பி வைக்கிறாரு. முதல்ல அப்படியே டைரக்டா போக முடியாது. எல்லாரும் சாந்தி தாமம் போகணும். போயிட்டு தான் எல்லாரும் அந்த சுகதாமத்துக்கு வர முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. தந்தைய மறந்தா பிராமணன் கிடையாது, சூத்திரன்ட்டாரு. அப்ப நம்ம எவ்வளவு நேரம் தந்தைய மறக்கிறோமோ அப்ப தேக உணர்வுல போயிடுறோம். தேக உணர்வு சம்பந்தப்பட்ட இதுதான் நமக்கு வருது இல்லைங்க பிரதர்? அப்போ பாபாவை மறந்துடுறோம். நம்ம மறுபடியும் நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு? அதான் நினைக்கவும் முடியாதுன்றாரு. ஏன் நினைக்க முடியல அப்படின்னா அடுத்த கல்பமும் நம்ம சுத்த வேண்டியது இருக்குது இல்லையா? ஆத்மா சத்துவ ரஜோத்தமோ இறங்க வேண்டியது இருக்கு இல்லையா? எப்போ ஆத்ம உணர்வுலயே இருந்தா சத்தியுகத்திலயே இருந்துடுவோம் இல்லையா? கொஞ்சமாவது அங்க இறங்கணும் இல்லையா? அதனாலதான் இப்ப நம்ம பிராமணர்களாம் அது இயற்கையா நேச்சுரலா நடந்துரும். அங்க போன உடனே அதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே பண்ண வேண்டாங்க பிரதர். ஆனா இப்பதானே முயற்சி பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க மறந்துடுறீங்களே. ஆனா இதுவும் நடக்குது உங்களுக்கு. இல்லன்னா கர்மாதீத் ஆயிடுவீங்களே அப்படின்றாரு. அப்போ மறக்காமயே இருக்கணும். சீக்கிரமும் பாவம் விநாசம் ஆகணும். அப்ப என்னதான் பண்றது? அதுதான் இந்த விஷயத்தான் புரிஞ்சுக்கணும் சிஸ்டர். அடுத்த கல்பமும் அந்த 4 யுகத்துல நம்ம சுத்தி வர வேண்டியது இருக்குது. அடுத்த கல்பத்திலயும் நம்ம கலியுக சூத்திரர்கள் 42 பிறவி எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்குரிய சம்ஸ்காரத்துல இங்கேயே தானே உருவாக்கிக்க வேண்டியதா இருக்கும். புரியுதா இல்லையா? சங்கமயத்துல தானே அதுக்குரிய விஷயங்கள் சம்ஸ்காரம்லாம் உருவாகுதான் இல்லையா? இதுதானே உருவாகக்கூடிய காலகட்டம். அப்ப இங்கதான் 5 வர்ணமும் உருவாகுது. பிராமண வர்ணமும் இங்கதான் உருவாகுது. தேவதா வர்ணமும் இங்கதான் உருவாகுது. சத்திரியனும் இங்கதான் உருவாகிறான். வைசியனும் இங்கதான் உருவாகிறான். சூத்திரனும் இங்கதான் உருவாகிறான். அவங்க தன்மையை எடுத்துக்கிட்டு போறாங்க. பேட்டரியில சார்ஜ் நிரப்பிக்கிட்டு போறாங்க. போறது நீங்க இங்க எந்த அளவுக்கு சத்துவ பிரதான நிலை இருக்கீங்களோ அது சத்தியுகத்துல வெளிப்படும் உங்களுக்கு. இங்க எந்த அளவுக்கு அந்த சத்திரியனுடைய அதனது அந்த திரேதாயுகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதோ அதையும் நீங்க இங்கதான் உருவாக்குறீங்க. வைசியனா 21 பிறவி எடுக்கணும் இல்லையா? அதுக்கேற்ற சம்ஸ்காரத்தையும் இந்த சங்கம யுகத்துலதான் உருவாக்கணும். 42 பிறவி சூத்திரனா வாழ்றோம் இல்லையா? அதுக்குரிய சம்ஸ்காரத்தையும் சங்கம யுகத்துலதான் உருவாக்குறோம். இதுதான் உருவாக்கக்கூடிய காலம். இங்கதான் நீங்க மொத்தமா உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறீங்க. உங்களை உருவமைக்கிறது இங்கதான். ஆத்மாக்குள்ள உங்களுடைய கட்டமைப்பே உருவாக்கக்கூடிய நேரமே இந்த சங்கம யுகம் தான். இங்க நீங்க சூத்திரனாவே வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு 42 பிறவி சூத்திர பிறவி தான் கிடைக்கும். அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப புரிஞ்சுக்க முடியும் உங்களால. ஆனா அப்படி கிடையாது. 42 பிறவி மட்டும் சூத்திரம் எடுக்க மாட்டீங்க. சத்துவ ரஜோத்தமோ இல்ல இறங்கி வந்தே தீரணும். கண்டிப்பா திரேதாயுகத்திலயாவது நம்ம வந்துருவோம். ஏன்னா அப்பா கொட்ட ஞானம் எடுத்திருக்கோம் இல்லையா? திரேதாயுகத்திலயாவது வந்துரும். சத்தியோகம் இல்ல திரேதாயுகம். ஆமா. வைராகியம் வச்சிருவாருங்க பிரதர். யாருக்கு வரணுமோ வைராகியத்தை கொண்டு வந்துருவாரு டிராமாவில. அவங்களும் மாறிடுவாங்க வைராகியத்துல. நம்ம அது போயே ஆகணும் சத்தியோகம் அப்படின்ற ஒரு வைராக்கியம். தகுதியான சம்ஸ்காரத்தை இங்கதான் உருவாக்கணும். ஆமா. ஏன் கலைகள் குறையுது? அங்க 16 இருந்தது 14 ஏன் குறைஞ்சது? இங்க நம்மளுடைய முயற்சி கம்மியா இருந்துச்சு. சங்கம யுகத்துல நம்மளுடைய முயற்சி கம்மியாகுது இல்லையா? ஒரு சில நேரம் அந்த கம்மியார கணக்கு இருக்குது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட கணக்கு இருக்குது இல்லையா? அந்த கணக்கு வழக்கு அங்க திரேதா யுகத்துல அங்க குறையுது நமக்கு 2 கலைகள். இங்க நம்ம சொல்றாரு இங்க 8 மணி நேரமாவது நினைவுல இருங்க சார்ட் காமிங்க. ஆனா 4 மணி நேரம் தான் நினைக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க குறையும். ஆமா ஆமா. அதுக்கேற்ற மாதிரிதான் உங்க ஆத்மால இறுதி நிலை எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குதோ அந்த கட்டமைப்புலதான் அந்த மத்த 4 யுகமும் உங்களுக்கு அமையும். ஓஹோ சரி. எல்லாமே இப்ப இங்கதான் ஆத்மாக்குள்ள இப்ப சார்ஜ் ஆகுது. ஆமா ஆமா. அதுதான் உண்மையும் கூட. இந்த விஷயம் நல்ல ஆழமான விஷயம், புரிஞ்சுக்கணும்.
ஆமாங்க பிரதர். ஐயோ கரெக்ட். இது கொஞ்சம் ரொம்ப ஆழமா தான் இருக்கு. சரிங்க பிரதர். பாபா சொல்றாரு, அதாவது எதுல, அதாவது யார் என்னங்க சிஸ்டர்? இல்ல இதோ யதா யதா தர்மஸ்தே, தந்தை வருவது இந்த பாரதத்துல தான். ஆமா, வேறு எந்த இடத்துலயும் வருவது கிடையாது. ஆமா, பாரதம் தான் அழியாத கண்டம். தந்தை கூட அவிநாசி, அதாவது அழியாதவர் ஆவார். அவர் ஒரு பொழுதும் பிறப்பிறப்புல வருவது இல்லை. தந்தை வந்து அவிநாசி ஆத்மாக்களும் அவிநாசி அவர்கள், அவங்களுக்கு நான் சொல்றேன்றாரு. இந்த சரீரம் அழியக்கூடியது. இப்போ நீங்க சரீர உணர்வை விடுத்து தன்னை ஆத்மான்னு உணர்வதற்கு முயற்சி செய்யறீங்க அப்படின்றாரு. ஹோலியின் பொழுது கோக்கி என்ற உணவு, ஒரு ஸ்நாக்ஸ். கோக்கிங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் போல சிஸ்டர், அங்க நார்த் இந்தியால செய்வாங்க போல. அத செய்வாங்களாம். செய்யும் போது அதுல ஒரு நூல்ல கட்டி, இப்ப நம்ம அச்சுமுறுக்கு சொல்றோம் இல்லையா, ஒரு இது போட்டு எண்ணெயில போட்டு அந்த இது வச்சு அச்சு வச்சு செய்வோம் இல்லையா, அது போல அதுவும் ஏதோ நெருப்பு வச்சு செய்வாங்க போல. அப்ப அது செய்யும் போது அந்த நூல் மட்டும் எரிஞ்சு போகாம இருக்குமா, அந்த உணவு மட்டும் நல்ல விதமா வெந்து இதாகும் போல. அத உதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா. சொல்லுங்க. ஹோலியின் போது கோக்கி என்ற தின்பண்டத்தை சுடும் பொழுது அந்த கோக்கி முழுவதுமாக எரிந்துவிடும். ஆனா அது கட்டப்பட்டுள்ள நூல் ஒன்றும் எரிவது கிடையாது என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மா ஒரு பொழுதும் அழிந்து விடுவது இல்லை. இந்த உதாரணம் இதற்காகத்தான் பாபா சொல்றார். ஆத்மா அழியாதது என்பது எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது. ஆமா, எதுக்காக இந்த உதாரணம் சொல்றாரப்பான்னா, ஆத்மா அழியாது, அழிவற்றது, அவிநாசின்னு சொன்னார் இல்லையா. இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆத்மா ஒருபோதும் அழியாது. அதான் முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா, அந்த எல்லா யுகத்திலயும் ஆத்மா சுத்தி வந்திருக்கு. 84 பிறவிகளின் சக்கரம் சொன்னோம் இல்லையா. சத்தியுகத்துல 8 பிறவி, திரேதாயுகத்துல 12 பிறவி, துவாபர யுகத்துல 21 பிறவி, சூத்திரனா 42 பிறவி, கலியுகத்துல. இதெல்லாம் ஆத்மா சுத்தி வந்தது தானே, அத சொல்றாரு அப்பா. ஆத்மா அழியாது, இது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு பாபா. ஆமா. அவர்களோ ஆத்மாவும் அழிவற்றது, பரமாத்மாவும் அழிவற்றவர் தான். ஆத்மாக்கள் அழியாது, இந்த சரீரங்கள் தான் அழிஞ்சு போயிடுது அப்படிங்கறத சொல்றாரு. 84 சரீரமும் நமக்கு அழிஞ்சிருச்சு இல்லையா. கடைசி சரீரம் ஒண்ணுதானே மிச்சமா இருக்குது, அதுலதானே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இத்தனை சரீரம் கிடைச்சது, இத்தனை சரீரத்துல நீங்க சுத்தி வந்திருக்கீங்கன்னு சொல்றது யாரு? பரமாத்மா இல்லையா. அவருக்கும் சரீரம் கிடையாது. அவர் தான் பிரம்மா உடம்புல வந்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்லி தந்துகிட்டு இருக்காரு. இப்படி வந்திருக்கீங்க, இப்ப மறுபடியும் அதே போல நீங்க போக போறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தேவதையா மாற போறீங்க, பிராமணனா மாறிட்டீங்க, அதுக்கேத்த தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க பிரதர், இது கேக்குறது கூட யாரு? உள்ள இருக்கிற ஆத்மா தானே கேட்டுட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, புரிஞ்சுது. ஆத்மா புரிஞ்சிருக்கு, நம்ம இப்படி எல்லாம் வந்திருக்கோமா, நமக்கே ஆத்மாக்கே தெரியாது. அதுதான் பேசுது, உள்ள உட்காந்துட்டு கேக்குது, எல்லாம் செய்துட்டு இருக்குது. அதுதான். அதனாலதான் அப்பா சொல்லுவாரு, பிராமணர்கள் மட்டும் சொல்ல மாட்டாரு, பிராமண ஆத்மான்னு தான் சொல்லுவாரு அப்பா. கரெக்ட். அதான் அவர்கள் வந்து ஆத்மா மட்டும் சொல்லிடுறாங்க எல்லாமே. ஆனா இப்போ அந்த பற்று இருக்கு. இறந்துட்டாங்கன்னா ஆத்மா வந்து பிறக்க போது சந்தோஷப்படல, வேற உடம்புல போகுதுன்னா அது துக்கப்பட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுவும் பையனோ ஒரு பையன் பொண்ணு அந்த மாதிரிதான் இன்னும் ஜாஸ்தி. வயசானவங்க இருந்தா கூட மறந்துடுவாங்க. அதுதான் சொல்றாரு பாபா. அவர்களோ ஆத்மா நிர்லேப், ஆத்மாவில் எதுவும் பதிவதே இல்லை என்று கூறி விடுகிறார்கள். ஆனா தந்தை சொல்றாரு, இல்லை, ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலமா நல்லது தீய செயல்களை செய்து ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்குது. அது டைம் வரும்போது இன்னொன்னு போகுது மற்றும் வினை பயனையும் அனுபவிக்குது. எனவே அவர் கணக்கு வழக்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்ல, இது புரியல யாருக்கும் என்றார். ஆத்மா தானே, கணக்கு வழக்கு இருக்கு. எனவே அசுர உலகத்தில் மனிதர்கள் அளவற்ற துக்கத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுள் கூட இப்போது குறைவா இருக்கு. ஆனா மனிதர்கள் இந்த துக்கங்களை கூட சுகம் என்று கருதி அமர்ந்து இருக்கிறார்கள். இங்கதான் இந்த துக்கத்தை கூட சுகமா மாத்திட்டு இங்க அமர்ந்திருக்காங்கன்றாரு. நிர்விகாரி ஆகுங்கள் என்று தந்தை குழந்தையாக இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறார். பிறகு விஷமின்றி எங்களால் இருக்க முடியாது என்றும் சொல்கிறார்கள். ஏன்னா சூத்திர சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஆமா, அப்பா நிர்விகாரி ஆகுங்கன்னு சொல்றாரு. ஆனா எங்களுக்கு அந்த விஷம் தான் வேணும், விகாரத்தின் விஷம் தான் வேணும்னு சொல்றாங்களா எல்லாரும்.
நிர்விகாரின்றது 5 விகாரங்களும் இல்லாம இருக்க நிலை. இந்த டைட்டில் இருக்கு பாத்தீங்கன்னா, நிர்விகாரி அப்படிங்கிற டைட்டில் வந்து தேவதைகளுக்கு மட்டுமே இருக்க ஒரு டைட்டில், வேற யாருக்குமே கிடையாது. பரமாத்மாவுக்கே நிர்விகாரின்னு சொல்ல முடியாது. பாபா என்னைக்கும் பரமாத்மா எப்பவுமே நிராகாரி மட்டும்தான். இந்த தேவதைகள் மட்டும்தான் நிர்விகாரின்னு சொல்ல முடியும். நமக்கு தான் அந்த டைட்டில், தேவதைகளா மாற போறவங்களுக்கு மட்டும் தான் அந்த டைட்டில். இப்ப துவாபர யுகத்துல இருந்து வந்தவங்களுக்கு என்ன பேரு? துவாபரிகமா? இப்ப சொன்னாருங்களே அந்த விராட ரூபத்துல. இல்ல விகாரின்னு அர்த்தம். விகாரத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஆமா, அப்பாவுக்கு பேரு நிராகாரி. சரியா? ஆத்மா அந்த தேவதைகளா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு நிர்விகாரி. துவாபர யுகத்துல இருந்து ஜென்மம் எடுத்தவங்களுக்கு எல்லாருமே விகாரின்னு தான் பேரு. அப்ப நல்ல விதத்துல புரிஞ்சுக்கொள்ளணும். நிர்விகாரி அப்படிங்கிற டைட்டில் தேவதைகளுக்கு மட்டுமே, அது நமக்கு உரிய டைட்டில். அதனாலதான் அப்பா சர்வகுண சம்பன்னம், சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சா பரம தர்மோத்தவன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதெல்லாம் யார சொல்றாரு? தேவதைகளை தான் சொல்றாரு. அதுலதான் இந்த நிர்விகாரி அப்படிங்கிற அந்த விஷயமும் வருது. அந்த படிப்பு தானே பிரதர் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதுக்கு தகுதி உடையதா படிப்போட டைட்டில் தானே இப்ப நீங்க சொல்றது? ஆமா, தேவதைகளுடைய டைட்டில் அது. ஓ சரி. படிப்புக்குரிய டைட்டில்ல இந்த மாதிரி நிலையை நீங்க அடையணும், அந்த லட்சியத்தை வச்சு நீங்க இப்ப உங்க லட்சணத்தை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அத சொல்றேன். மரியாதா புருஷோத்தமனா அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் அதானே பிரதர்? புருஷோத்தம உத்தம ஆத்மா இல்ல, அனைவருக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அனைத்து மரியாதைகளும் நிரம்பியவர்கள் அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கள மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு தூய்மையானவர்களா உயர்ந்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் கையெடுத்து போற்றுவாங்க, வணங்கத்தக்கவங்களா இருப்பாங்க. யாரும் எந்த வித குறையும் அவங்கள சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வணங்கக்கூடியவங்க, மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறார். மனிதர்கள் இந்த துக்கத்தை கூட சுகம் என்று கருதி அமர்ந்திருக்காங்க. இங்கேயே நிர்விகாரி ஆகுங்க என்று தந்தை குழந்தையாக உங்களுக்கு இப்ப கூறுகிறார். அப்புறம் எங்களால விஷயம் என்று இருக்க முடியாது சொல்றாங்களாம். ஏன்னா சூத்திர சம்பிரதாயத்துல இருக்கிறாங்க, எழுந்த புத்தி உடையவரா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? குடுமியா பிராமணரா ஆகி இருக்கீங்க. குடுமியும் எல்லாவற்றையோட உயர்ந்தது தானேன்னு கேக்குறாரு. உயர்ந்தது ஆகும். தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள் பிராமணர்கள்ன்றாரு பாபா. ஓகேங்க பிரதர், நீங்கள் சமயத்தில் தேவதைகளை விட உயர்ந்தவர். ஏன்னா தந்தையுடன் கூடவே இருக்கீங்க. தந்தை சமயத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, கற்பிக்கிறாரு. தந்தை குழந்தைகளின் கீழ்ப்படிதல் உள்ள சேவகனாக ஆவார். குழந்தைகளை பெற்றெடுத்து பராமரித்து கற்பித்து பிறகு பெரியவர்களாக்கி பின் முதியவராகி விடும் பொழுது முழு சொத்தையும் குழந்தைக்கு கொடுத்து விட்டு சுயம் குருவிடம் சென்று தனிமையில் போய் அமர்கிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. வான பிரஸ்தி ஆகிறாங்க. முக்தி தாமம் செல்வதற்காக குருவை பின்பற்றுகிறார்கள். ஆனா அவர்கள் முக்தி தாமத்திற்கோ செல்ல முடியாது. எனக்கு தாய் தந்தை குழந்தைகளை பராமரிக்கிறார்கள். பாபா சொல்றாரு, தாய் நோய்வாய்ப்பட்டு விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். குழந்தைகள் மலம் கழித்து விடுகிறார்கள் என்றால் பின் தந்தை சுத்தம் செய்ய வேண்டி வரும். எனவே தாய் தந்தை குழந்தைகளின் சேவகர்கள் ஆகிறார்கள் அல்லவா? ஆமா, சேவாதாரிகள் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க சார். பாபா இத ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் இப்பதான் சொல்றாரு. இந்த மலம் இதெல்லாம் கிளீன் பண்றாங்க அப்படின்னு. தாய் தந்தை தானே குழந்தைக்கு சேவாதாரி ஆயிடுறாங்க இல்லையா, அந்த நேரம் சேவை செய்யக்கூடியவங்களும் ஆயிடுறாங்க இல்லையா, அத சொல்றாரு. அப்ப இப்ப குருமார்கள் இருக்காங்கன்னா அவங்க நல்லா வழி காட்டுறாங்க அப்படின்னா அவங்க சிஷியர்களுக்கு சேவாதாரி போல. இப்ப ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல பாடம் சொல்லி தராங்க அப்படின்னா அதுவும் சேவைதான், சேவாதாரியா மாறிடுறாங்க. மாணவர்களுக்கு நல்ல அறிவு கொடுக்குறாங்க. அது போல இங்க சத்தியமான குரு யாரு? அப்பா இல்லையா? அவர் தான் முக்தி ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போக முடியும். அப்ப நான் உங்களுக்கு சேவாதாரியா வந்து உங்களுக்கு சேவகம் செய்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. முக்தி ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து சேவை செய்யறேன் அப்படிங்கிறார். நாம தானே குழந்தைகள், நம்மளுடைய அந்த தூய்மையற்ற விகாரங்களின் அழுக்கத்தான் வந்து கிளீன் பண்றதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரப்பா.
பாபா சொல்றாரு, எனவே தாய் தந்தை குழந்தைகளின் சேவகர்கள் ஆகிறார்கள். முழு சொத்தையும் குழந்தைக்கு கொடுத்து விடுகிறார்கள். எல்லை இல்லாத தந்தை சொல்கிறார், நான் வரும்பொழுது ஒன்றும் சிறிய குழந்தைகளிடம் வருவது இல்லை. நீங்களோ இப்பொழுது பெரியவர்கள் ஆவீர்கள். உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறேன். நம்ம பெரிய குழந்தை ஆயிட்டோம்ல, புரிஞ்சுக்கிறோம்ல பிரதர். குழந்தை கிட்ட போய் சொன்னா என்ன புரியும் அதுக்கு? இல்ல, குழந்தைங்க வந்து டாய்லெட் போய் வச்சிருச்சுன்னா தாய் தந்தை வந்து கிளீன் பண்றாங்க இல்லையா? அது போல நீங்க இப்ப சின்ன குழந்தைங்கள உங்க டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ண வரல, நீங்க பெரிய குழந்தை ஆயிட்டீங்க இல்லையா? அதனால தந்தை உங்களுக்கு அறிவுரை சொல்றேன் அப்படிங்கறத சொல்றாரு. அறிவுரை சொல்லி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா அழுக்கு மலம் போல இருக்கு பாத்தீங்களா, மும்மலங்கள்னு சொல்லுவாங்க, ஆணவம் கண்மம் மாயின்னு பக்தி மார்க்கத்துல. அப்படிப்பட்ட 5 விகாரங்கள்ல ஊறி போன உங்க ஆத்மாவை இருக்க அழுக்க கிளீன் பண்ணி எடுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்குதான் அந்த உதாரணத்தை சொல்லி இந்த உதாரணத்தை சொல்ல வராரு. கரெக்ட். அவங்க வந்து தேகத்துக்கு பண்றாங்க. குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா எவ்வளவு வேலை இருக்கு. அதுக்கு சாப்பாடு கட்டி, ட்ரெஸ் போட்டு, யூனிஃபார்ம் போட்டு, ஷூ ஷாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு சேவை பண்றாங்க குழந்தை. பாபா சொல்றாரு, நீங்களும் எனக்கு அப்படித்தான், உங்களுக்கு நான் வந்து அறிவுரை சொல்றேன். ஆனா பெரிய குழந்தை, நீங்க கேட்கிற குழந்தை, புரிஞ்சுக்கிற குழந்தைன்றாரு. அது பாபா சொல்ல பாருங்களேன். நீங்கள் சிவகோட குழந்தைகள் ஆகி விடும்பொழுது பிகே, பிகேனா பிரம்மகுமாரி இல்லைங்க பிரதர், பிரம்மகுமாரி என்று அழைக்கப்படுகிறீங்க. பிரம்மாவோட குமாரி. அதற்கு முன்பு யாரோட குமாரியா இருந்தீங்க? சூத்திரர்கள். அறிவுரைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா சிஸ்டர்? அறிவுரை கொடுக்கறேன் அப்படின்னு, அதுல இருந்து சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் தான் வருதுங்க பிரதர். எது வருதுன்னா, நீங்களோ பெரியவர் ஆவீருங்க, உங்களுக்கு வந்து அறிவுரை கூறுகிறார். நீங்க சிவகோட குழந்தைகள் ஆகி விடும்போதுதான் பிகே என்று அழைக்கப்படுகிறீங்க. அதற்கு முன்பு சூத்திர குமாரியா இருந்தீங்க, வைசியாலத்துல இருந்தீங்க. இப்போ நீங்க வைசியாலத்துல இருப்பவர்கள் அல்ல, கிடையாது. இங்க யாருமே விகாரி இருக்கவே முடியாது, சட்டம் கூட கிடையாது. நீங்கள் பிகே ஆவீர்கள். இந்த இடம் இருப்பதே பிரம்மா குமாரர்கள் இருப்பதற்காக. பத்தித்தமாக தூய்மையற்றவராக விகாரத்தில் செல்பவர்களுக்குத்தான் சூத்திரர் என்று கூறப்படும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளாத மிகவுமே அறியாத குழந்தைகள் கூட ஒரு சிலர் இருக்கிறார்கள். சூத்திரர்களுக்கு இங்கு இருப்பதற்கான சட்டம் கிடையாது, அவர்கள் இங்கு வரவும் முடியாது. இந்திர சபையோட விஷயம் இது ஆகும். ஞான மழை பொழிந்து கொண்டிருக்கும் இதுதான் இந்திர சபையாகும். ஏதோ ஒரு பிகே தூய்மையற்றவரை, அதாவது பவித்திரமான தூய்மையற்றவர், அதாவது தூய்மையற்றவரை வந்து ஒளிந்து வைத்து சபையில் உட்கார வைத்தார். கல்லாகி விடு என்று இருவருக்கும் சாபம் கிடைத்து விட்டது. உண்மையிலும் உண்மையான இந்திர பிரஸ்தம் இது ஆகும். இது ஒன்றும் சூத்திர குமாரியோட சத்சங்கம் கிடையாது. தேவதைகள் பவித்திரமாக தூய்மையாக இருப்பாங்க, சூத்திரர்கள் பத்தித்தமாக தூய்மையற்றவராக இருப்பாங்க. பத்தித்தர்களை தூய்மையற்றவர்களை தந்தை வந்து பாவன தேவதை ஆக்குறாரு. இப்போது நீங்க பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகி கொண்டிருக்கிறீங்க. எனவே இது இந்திர சபை ஆகியது. கேட்காமல் யாராவது விகாரியை கூட்டி வருகிறார் என்றால் தண்டனை கிடைத்துவிடும். கல் புத்தி ஆகிவிடுகிறார்கள். இங்கு தங்க புத்தியாக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். எனவே யார் அவர்களை அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கும் சாபம் கிடைத்துவிடும். நீங்கள் விகாரிகளை மறைத்து ஏன் கூட்டி கொண்டு வருகிறீர்கள்? இந்திரனிடம், அதாவது தந்தையிடம் கேட்க கூட இல்லை. எனவே எவ்வளவு தண்டனை கிடைக்கும்? இவை மறைமுகமான விஷயங்கள் ஆகும். இப்போ நீங்க தேவதையாகி கொண்டிருக்கீங்க. மிகவும் கடுமையான சட்டங்கள் இப்பொழுது இங்கு இருக்குன்றாரு பாபா. நிலையே விழுந்து விடுகிறது. ஒரேடியா கல்புத்தி ஆகி விடுகிறார்கள். இருப்பதே கல்புத்தியா, தங்க புத்தி ஆவதற்கான புருஷார்த்தமே முயற்சியை செய்வது இல்லை. இந்த மறைமுகமான விஷயங்களை குழந்தையாக நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். இங்கு பிகேக்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேவதை, அதாவது கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அது என்னன்னா சிஸ்டர், அந்த இந்திரபிரஸ்தம்ன்றது நம்ம மதபன் தான். அங்க வந்து பதித்தமான சூத்திர ஆத்மாக்கள் விகாரம் நிறைஞ்சவங்களும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா, ஒளிச்சு மறைச்சி அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படி ஆயிடுவீங்க அப்படின்னா, கல்லு போல ஆயிடுவீங்க அப்படின்னு சாபம் கிடைச்சிரும் அப்படிங்கறத சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல அப்படி ஒரு சாபம் இருக்குது. இந்திர சபையில தூய்மையற்றவர்களை அழைச்சிட்டு வந்தோம்னா அங்க கல்லா மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கிடைச்சிருக்கும் போல. அந்த கதையை உதாரணமா இங்க சொல்றாரு. இங்க அப்படி ஒண்ணு மனிதர்கள் கல்லா மாறிட மாட்டாங்க, சூத்திரர்களா வந்தாலும் கல்லா மாறிட மாட்டாங்க.
2 பேருக்குமே சாபம் கிடைக்கும். அழைச்சிட்டு வந்தவங்களுக்கும் சாபம் கிடைக்கும், அந்த சூத்திரனுக்கும் சாபம் கிடைக்கும். எப்படின்னா புத்தி கல்லு போல ஆயிடுமா. தங்க புத்தி உடையவரா நீங்க ஆகணும் தேவதையா மாறணும்னா. கல்லு புத்தி உடையவரா ஆயிட்டீங்கன்னா என்ன பதவி அடைவீங்க? அப்ப 2 பேருக்கும் சாபம் கிடைச்சது மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதனால இங்க தூய்மையற்றவர்கள் அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு ஸ்ட்ரிக்டா. சட்டம் அந்த மாதிரி கடுமையா விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. தங்க புத்தி உடையவரா ஆகணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, தந்தையோட அனுமதி இல்லாம சூத்திரர்களை அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. சரி பிரதர். அது வந்து மெயின் அதான் தூய்மையாவும் இருக்கணும், பாபாவோட ஞானத்தையும் புரிஞ்சிருக்கணும். 2மே இருந்தாதான் அவங்களால வந்து அங்க மதுபம் போனா இங்க யாரு வந்திருக்கான்றத அவங்களால உணர்ந்துக்க முடியும். கடவுள் தான் வந்திருக்கிறாருன்னு தெரியாம நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க ஏதோ சாதாரணமா சுத்தி பாக்குறதுக்கு. அது அந்த மாதிரி இடம் கிடையாது. இந்திரபிரஸ்தம் பகவான் வந்த புண்ணிய பாரத பூமி, அது ஸ்தலம். அதுதான் அத சொல்றாருங்கிற. இந்த எந்த ஒரு சட்டத்தையும் மீறவே கூடாது என்று தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைக்கு இப்போ புரிய வைக்கிறார். இல்லை என்றால் அவர்களை 5 பூதங்கள் பிடித்து கொண்டு விடும். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இவை அரை கல்பமா உங்ககிட்ட இருந்துதானே வந்ததுன்னு கேக்குறாரு பாபா. பெரிய பெரிய பூதங்கள், இதெல்லாம் சாதாரண பூதம் இல்லைன்றாரு. நீங்கள் இங்க பூதங்களை விரட்டதான் வந்திருக்கீங்க. சுத்தமா பவித்திரமா இருந்த ஆத்மா இப்போ வந்து அபபவித்திரமா அசுத்தமா துக்கமுடையதா நோயாளியா ஆகிவிட்டது பாருங்கன்றாரு. ஆத்மாவை சொல்றாரு. ஏன் பூதம் வந்துருதுன்னு பயப்படுறீங்க? அதான் பூதநாத் தந்தை வந்துட்டாரு இல்லையா விரட்டுறதுக்கு. அதுல அந்த பூதநாதன் ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தமே புரியாது. இப்பதான் பிரதர் 5 பூதங்களை ஒரு ஸ்தலம் இருக்குன்னு நினைக்கிறேன் சிவனோட. அவருக்கு பேரே பூதநாத் தான், அப்பாவுக்கு பேரே. பூதங்களை எல்லாம் விரட்டக்கூடியவர். அதான் பூத கணங்கள்லாம் கூடவே வச்சிருக்கிறது மாதிரி தானே காமிக்கிறாங்க பக்தி மார்க்கத்துல. ஆமாங்க பிரதர். அந்த சாஸ்திரத்துல பாருங்க கூடவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாரும். அது நம்ம தானே. ஆமா, இல்ல நமக்குள்ள இருக்கிற விகாரங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. அப்பா கிட்ட ஒப்படைக்கிறோம் இல்லையா நம்மளுடைய விகாரங்களின் கணக்க போறோம். அது போல காமிச்சிருக்காங்க பாருங்க. ஆத்மாக்கள் தூய்மையா வாழும் போது நல்லா ஆரோக்கியமா இருந்தீங்க. இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஆத்மாக்கள நோய் எரிப்பு இருக்குது, 5 விகாரங்களின் நோய், அதுதான் பதித்தம் ஆயிட்டீங்க அப்படின்ற சொல்றாரப்பா. சரி வாசிங்க நீங்க. இந்த உலகத்தில் ஏராளமான துக்கம் இருக்கு. தந்தை வந்து ஞான மழை இப்போது பொழிகிறார். குழந்தையாகிய உங்கள் மூலமாகத்தான் அனைத்தையும் செய்கிறார். உங்களுக்காக சொர்க்கத்தையும் கூட படைக்கிறார். நீங்க தான் யோக பலத்தினால் தேவதை ஆக போறீங்க. சுயம் தந்தை தேவதை ஆவது கிடையாது. தந்தையோ சேவகனாக வந்திருக்காரு. ஆசிரியர் கூட மாணவனோட சேவகன் ஆகிறார். சேவை செய்து படிப்பிக்கிறார், படிப்பு சொல்லி தருகிறார். நான் உங்களுடைய மிகவும் கீழ்ப்படிந்துள்ள சேவகன் ஆவேன் என்று தந்தை சொல்கிறார். ஆசிரியரும் கூறுகிறார். ஒருவரை வழக்கறிஞர், பொறியாளர் போன்றவர்களாக ஆக்குகிறார்கள் என்றால் சேவகன் ஆனார் அல்லவா? அது போலதான் குருமார்கள் கூட வழி சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சேவாதாரியா இருப்பாங்க அப்படின்னு. ஆசிரியர் சேவாதாரி மாணவர்களுக்கு, குரு கூட சிஷியர்களுக்கு சேவாதாரி தான். அது போலதான் தந்தையும் நமக்கு சேவாதாரி அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. வாசிங்க குருல இருந்து. பிரதர் குரு கூட சேவாதாரி அப்படின்னா நமக்கு எப்படிங்க பிரதர்? நம்ம தானே சேவை செய்யறோம். பக்தி மார்க்கத்துல சிஷியர்களுக்கு வழிகாட்டுறாரு இல்லையா சிஸ்டர்? சிஷியர்களுக்கு வழிகாட்டுறாரு, அந்த சேவை பண்றாரு. அதான் அதுவும் சேவை தானே, அவரும் சேவாதாரி மாதிரி தானே. கரெக்ட் தான். ஆமாங்க பிரதர். அப்புறம் பாபா சொல்றாரு அது போலவே குருமார்கள் கூட வழி, அதாவது பாபா வந்து என்ன சொல்றாருன்னா ஒருவரை வழக்கறிஞர், பொறியாளர் போன்ற ஆக்குறாரு என்றால் சேவகன் ஆனார்கள் அல்லவா? அது போல குருமார்கள் கூட வழி கூறுகிறார்கள். சேவகராகி முக்திதாமம் அழைத்து செல்வதற்கான சேவை செய்கிறார்கள். ஆனால் தற்சமயத்திலோ குரு யாருமே இங்க அழைத்து செல்ல முடியாது முக்திக்கு அப்படின்றார். முக்திக்கு யாராலையும் குருவால அழைத்து செல்ல முடியாது. ஏன்னா அவர்களும் இப்பொழுது தூய்மையற்றுதான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு சத்குரு சதா பவித்திரமாக தூய்மையாக இருக்கிறார். மற்ற குருமார்கள் கூட எல்லாருமே தூய்மையற்ற இருக்கிறாங்க. இந்த முழு உலகமே இப்போது பத்தித்தமாக தூய்மையற்ற நிலையில் இருக்கு. சத்தியுகத்திற்கு பாவன உலகம், தூய்மையான உலகம் என்று சொல்லப்படுது. கலியுகத்திற்கு பத்தித்த உலகம், தூய்மையற்ற உலகம் என்று சொல்லப்படுது. சத்தியுகத்தை தான் முழுமையான சொர்க்கம்னு சொல்லுவாங்க. திரேதாவில 2 கலை குறைந்து விடுது. இந்த விஷயங்களை குழந்தைகள் தான் இப்ப புரிந்து கொண்டு பின் தாரணையும் செய்றீங்க. உலகத்தின் மனிதர்களோ ஒன்றுமே அறியாம இருக்காங்க.
முழு உலகமும் சொர்க்கத்துக்கு சென்றுவிடும் என்பது கூட கிடையாது. யார் முந்தைய கல்பத்தில் இருந்தாங்களோ அதே பாரதவாசிகள் தான் மீண்டும் வருவாங்க மற்றும் சத்தியமும் திரேதாவில் தேவதையாவும் ஆவாங்க. அவர்களை பின் துவாபர உலகம் முதற்கொண்டு தங்களை இந்து என்றும் அழைத்துக் கொள்வார்கள். இவ்வாறாக இந்து தர்மத்தில் இதுவரையும் மேலிருந்து இறங்கும் ஆத்மாக்கள் கூட தங்களை இந்து என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவதை ஆக மாட்டார்கள், மேலும் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் துவாபர யுகத்துக்கு பின் தங்களுடைய நேரத்தில் இறங்குவார்கள் மற்றும் தங்களை இந்து என்றும் அழைத்துக் கொள்வார்கள். தேவதைகளாகவும் நீங்க தான் இருந்தீங்க, உங்களுக்கு தான் ஆரம்ப முதல் கடைசி வரை பாகம் இருக்கு. இந்த நாடகத்தில் மிகவுமே யுக்தி பொருத்தம் இருக்குன்றார் பாபா. இந்த நாடகம் யுக்தியோட மிகவும் பொருத்தமாக நடக்கிறதுன்றாரு. அனைவருக்கு புத்தியில் பதிவதே கிடையாது, எனவே உயர்ந்த பதவியும் அடையவே முடியாது அப்படின்றாரு. அதான் இந்த ஹிந்து தர்மத்தை சொல்றாரு அப்பா. அவங்க தேவி தேவதைகள் தர்மத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தர்மம் வேற, ஆதிசனாதன தேவி தேவதா தர்மங்கிறது வேற. அது சத்திய திரேதாயுகத்துல சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க. ஆனா ஹிந்து தர்மம் நீங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் துவாபர யுகத்துக்கு அப்புறம் தான் வராங்க. இந்த விஷயங்களும் நல்ல விதத்துல யாருமே புரிஞ்சுக்கிடல. நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யறவங்க, தேவி தேவதைகளை போல ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்யறவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. சரிங்க பாபா சொல்றாரு. சத்யநாராயணன் கதை சொல்றேன் அப்படின்றாரு. அவர்கள் பொய்யான கதையை சொல்றாங்க, அதனால் யாருமே லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆவார்களா என்ன? இங்கு நீங்கள் கலியுகத்தில் இருப்பது எல்லாமே பொய்யாக, பொய்யான மாயா. ராவணோட ராஜ்யம் பொய்யானது. உண்மையான கண்டத்தை தந்தை அமைக்கிறார். இதுவும் பிராமண குழந்தையாகிய நீங்கள் இப்போது புரிந்திருக்கீங்க. அதுவும் வரிசை கிரமமாக முயற்சி கேட்ப. ஏன்னா படிப்பு ஒரு சிலர் மிகவும் குறைவாக தான் படிக்கிறாங்க, எனவே தோல்வியும் அடைந்து விடுகிறார்கள். இதுவோ ஒரே ஒரு முறை படிக்கும் படிப்பு, பிறகு படிப்பது கடினமாகிவிடும். பிறகோ அதுக்கப்புறம் படிப்பது கடினமாகிவிடும்ன்றாரு. ஆரம்பத்தில் யார் படித்து சரீரத்தை விட்டு விட்டு சென்று இருக்கிறார்களோ அவர்கள் அந்த சமஸ்காரம் எடுத்து சென்று இருக்கிறார்கள். மீண்டும் படித்து கொண்டு இருக்க கூடும். பெயர் ரூபம் மாறிவிடும். ஆமா, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏற்கனவே பிரம்மகுமாரிகளா இருந்து சென்டர்ல பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இடையிலே திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால சரீரம் விட வேண்டியதா ஆயிடுச்சு. சரீரத்தை விட்டாலும் மறுபடியும் அவங்க குமாரியா வருவாங்க. வந்து மறுபடியும் பாடத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. வேற சரீரத்துல பேர் ரூபம் மாறி இருக்கும், இருந்தாலும் சென்டர்ல பாடம் படிப்பாங்க அப்படின்றத சொல்றாரு. நம்ம கூட இருக்கலாம். ஆமா, நம்ம கூட இருக்கலாம், தெரியாதுதான். ஏன்னா படிக்கக்கூடிய சம்ஸ்காரம் அவங்களுக்குள்ள தானே இருக்குது. தேவதைகளா வாழக்கூடிய சம்ஸ்காரம் அவங்களுக்குள்ள தான் இருக்குதுன்னா அவங்களுக்கு தான் ஈர்க்கப்பட்டு கண்டிப்பா படிக்கவும் செய்வாங்க அப்படிங்கிறாரு. ஆனா இவங்கதான் படிக்கிறாங்கன்னு தெரியாது. போன பிறவில இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படித்தான் இவங்களா படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதான் பேர் ரூபம் மாறிடுது இல்லையா அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா, அரைகுறையா நம்ம விட்டுட்டு வந்திருப்போம் படிப்ப, கணக்கு முடிஞ்சிருக்கோம். அதனால பாபா திரும்பவும் கண்டினியூ பண்ணுங்க, கர்மாதி தாவர வரைக்கும் இங்க திரும்பவும் ஆக்கியிருக்காரு நம்மள. ஓகே ஓகே ஓகே. பிறகு படிப்பதோ கடினமாகிவிடும். அதுக்கு என்ன, இதுவும் ஒரே ஒரு முறை படிப்பு. அதுல அது என்னன்னா, சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரம் எடுக்கணும்னா எப்படியும் குறைஞ்சது 15 வருஷமாவது தள்ளிடுவாங்க, ஸ்கூல்ல தள்ளிடுவாங்க. இருந்தாலும் அந்த 15 வருஷம் புத்தியின் வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குதுல்ல சிஸ்டர், உடலின் வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மூளை வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஓரளவுக்கு குறிப்பிட்ட அந்த மெச்சூரிட்டி வந்தாதானே மறுபடியும் அந்த ஞானத்தை கண்டினியூ பண்ற அளவுக்கு சக்தி கிடைக்கும் அந்த உடலுக்கு. அது வர வரைக்கும் டைம் வேஸ்ட் இல்லையா, 15 வருஷம் போச்சு இல்லையா. ஆமா, அத சொல்றாரப்பா. பின்னாடி படிக்கிறது கடினமாயிடும் அப்படிங்கிறது. ஓ, இதுவே ஒரே ஒரு முறை படிக்கும் படிப்பு, பிறகு படிப்பது கடினமாகும். ஆரம்பத்தில் யார் படித்து சரத்தை விட்டு விட்டு சென்றாங்க அவங்க அந்த சமஸ்காரத்தை எடுத்து சென்று மீண்டும் படித்துக் கொண்டிருக்க கூடும். பெயர் ரூபம்லாம் மாறி விடுது. ஆத்மாவுக்கு தான் முழு 84 பாகம் கிடைக்குது. அதை வெவ்வேறு பெயர் ரூபம் தேசம் காலத்தில் பாகமாக ஏற்று நடிக்கிறது. இவ்வளவு பெரிய ஆத்மாக்கு எவ்வளோ பெரிய சரீரம் கிடைக்குது பாருங்க. ஆத்மாவோ எல்லாருக்குள்ளும் இருக்கு. இவ்வளோ சிறிய ஆத்மா, இவ்வளோ சிறிய சின்ன குட்டின்றாரு பாபா. இவ்வளோ சின்ன பாபாவே ஆச்சரியப்படுறாரு. அதான் சின்ன ஆத்மா எவ்வளவு பெரிய சரீரம் எடுத்து நடிக்குது பாருங்க. பாபா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாரு ஒரு ஆத்மாவையும் இல்லையா பிரதர்?
நம்மளும் அப்படிதான் பாக்கணும். அதான் சொல்றாரு, இவ்வளவு சிறிய ஆத்மா, இவ்வளவு சிறிய கொசுவில கூட உள்ளதுன்றாரு. ஆத்மா சொல்றாரு, கொசுல குட்டியோண்டா இருக்கு, அதுக்குள்ள கூட ஆத்மா இருக்குன்றாரு. இவை எல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய சூட்சமமான நுணுக்கமான விஷயம் அப்படின்றாரு. எந்த குழந்தைங்க இந்த நல்ல முறையில புரிஞ்சிருக்காங்களோ அவர்களே மாலையின் மணி ஆகுறாங்க. மற்றவர்கள் அங்கு ஒரு பைசா அளவிற்கான பதவி அடைவாங்க. இப்பொழுது அதான் சொல்ற, புரிஞ்சுக்கலன்னா அவ்வளவுதான், பதவி கிடைக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. இப்பொழுது உங்களுடைய இந்த மலர்களின் தோட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. முதலில் நீங்கள் முட்களாக இருந்தீர்கள். முதலில் நீங்கள் முட்களாக இருந்தீர்கள். காம விகாரத்தின் முள் மிகவும் மோசமானது என்று தந்தை சொல்கிறார். அது முதல் இடைக்கடை உங்களுக்கு துக்கம் கொடுத்தது. துக்கத்தின் அடிப்படை காரணமே காமம் ஆகும். காமத்தை வெல்வதால் உலகத்தை வென்றவர் ஆவீர்கள். இதுதான் நிறைய பேருக்கு கடினமா இருக்கு. தூய்மையாக ஆவது மிகவும் அரிதாக தான் இருக்கு. யார் முந்தைய கல்பத்துல தூய்மையா ஆகி இருந்தாங்களோ அவர்களால் மட்டுமே ஆக முடியும். யார் முயற்சி செய்து உயர்ந்த தேவதை ஆவார்கள் என்பது இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார். நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லட்சுமி ஆகிறார்கள். புது உலகத்தில் கணவன் மனைவி இருவருமே தூய்மையாக இருப்பாங்க. இப்பொழுது தூய்மையற்று இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, பாவனமாக தூய்மையாக இருக்கும் பொழுது சதோ பிரதானமாக இருந்தாங்க. இப்போ தமோ பிரதானமாயிட்டீங்க. இங்க இருவருமே முயற்சி புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை சன்னியாசிகளால் கொடுக்க முடியாது. அந்த தர்மம் துறவர மார்க்கம். அது இந்த மார்க்கம் தனியானது. இங்க பகவானோ சொல்றார் பாபா, இங்கு பகவானோ கணவன் மனைவி இருவருக்கும் கற்பிக்கிறார். இப்பொழுது சூத்திரிலிருந்து பிராமணனாகி பின் லட்சுமி நாராயணன் ஆக வேண்டும் என்று இருவருக்குமே கூறுகிறார். எல்லாருமே ஆக மாட்டார்கள். லட்சுமி நாராயணுடையதும் பரம்பரையா இருக்கும். அவர்கள் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. சத்தியுகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது என்பதையும் புரிந்திருக்கிறாங்க. ஆனா சத்தியுகத்துக்கு பிறகு லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்து விட்டாங்க. ஆக இதுவும் அறியாமை காரணத்தால் நடந்தது. இது இருப்பது முட்கள் காடாக என்று தந்தை சொல்கிறார். அது மலர்களோட தோட்டமா இருந்தது. இங்கு வருவதற்கு முன்னா நீங்க அசுரரா தான் இருந்தீங்க. இப்போ நீங்க அசுரர்ல இருந்து தேவதை ஆகி கொண்டிருக்கீங்க. யார் ஆக்குகிறார் உங்களை? எல்லை இல்லாத தந்தை. தேவதைகளின் ராஜ்யம் இருக்கும் பொழுது வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இதுவும் நீங்க புரிஞ்சிருக்கீங்க. யார் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களுக்கு தான் பதித்தர்கள் என்று கூறப்படுது. இது பிரம்மா குமாரியோட சபை. யாராவது சாத்தானுக்குரிய காரியம் செய்கிறார்கள் என்றால் தங்களை சாப கேடிற்கு உள்ளாக்கி விடுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே சாபம் வந்துருதுன்னு சொல்றாரு. சாபக்கேட்டிற்கு உள்ளாக்கி விடுகிறார்கள். கல் புத்தி உடையவர் ஆகி விடுகிறார்கள். தங்க புத்தி உடையவராக நரனிலிருந்து நாராயணனாக போகிறவர்களோ இல்லை என்ற நிரூபணம் கிடைத்து விடுது. மூன்றாவது தரமான தாசர் தாசியா ஆவார்கள். இப்பொழுது கூட ராஜாக்களிடம் தாசர் தாசிகள் இருக்கிறார்கள். சிலரது மண்ணில் புதைந்து போகும், சிலரது என்று கூட பாடல் உள்ளது. பாபா விநாசத்துக்கு வராரு அடுத்து. சிலரது மண்ணில புதைந்து போகும், சிலரது சொல்லிடுங்க பிரதர். அதான் உங்களுடைய தேவி தேவதா தர்மம் தூய்மையான தர்மம். கணவன் மனைவி சேர்ந்திருந்தாலும் தூய்மையா வாழ்ந்திருந்தாங்க. அது போல இப்பயும் நீங்க தூய்மையா வாழணும். கணவன் மனைவிக்கு தந்தை போதனை சொல்றாரு, கற்பிக்கிறாரு, பாடம் கற்பிக்கிறாரு அப்படின்றாரு. 2 பேருமே முயற்சி செய்யணும், 2 பேருமே தூய்மையாகணும். அப்படி இருக்கவங்க தான் லட்சுமி நாராயணனா ஆக முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, சன்னியாசிகளின் தர்மம் அது வேற தர்மம். அது இல்லற மார்க்கம் கிடையாது, அது துறவர மார்க்கம். அவங்க வீடு வாசலாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிட்டவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. இல்லாட்டினா இப்ப கூட தாசதாசியர்கள் இருக்காங்க இல்லையா, அது போல குறைவான பதவி தான் அடைவாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க அந்த முதல்ல ஆரம்பத்துல சொன்னார் இல்லையா, கல் புத்தி உடையவரா ஆயிடுவீங்க, தங்கம் புத்தி உடையவரா ஆக மாட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா இது இந்திரபிரஸ்த சபையா இருக்கு. இங்க தூய்மையற்றவர்கள் இருக்கக்கூடாது, தூய்மையற்றவர்கள் வரக்கூடாது. நீங்க மறுபடியும் கூட்டிட்டு யாரையா வந்தீங்கன்னா கல் புத்தி உடையவரா மாறிடுவீங்க. அந்த விஷயத்த திருப்பி இங்க சொல்றாரு அப்பா.
சரி வாசிங்க. சிலரது மண்ணில் புதைந்து போகும், சிலரது என்ற பாடல் கூட இருக்கு. நெருப்பு குண்டுகள் வரும், விஷ குண்டுகளும் வரும், இறப்போ அவசியம் வரும். மனிதர்கள் அல்லது ஆயுதங்களின் அவசியமே இல்லாத வகையில் அப்பேற்பட்ட பொருட்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கிருந்து உட்கார்ந்தபடியே அப்பேற்பட்ட குண்டுகளை வீசுவார்கள். அதனுடைய காற்று எப்படி பரவும் என்றால் சட்டென்று அனைத்தையும் அழித்துவிடும். இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் அழிவு ஆக வேண்டி இருக்கு. குறைவான விஷயமா என்ன? இவ்வளவு மனிதர்கள் அதாவது பாபா சொல்ல இவ்வளவு மனிதர்களும் என்ன சொல்றதுங்க பிரதர் போகணும். இது ஒரு குறைவான விஷயம் கிடையாது. சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவானவர் இருப்பாங்க. மற்றவர்கள் எல்லாருமே ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் சாந்தி தாமத்துக்கு சென்று விடுவார்கள். சுகதாமத்தில் இருப்பது சொர்க்கம், துக்கதாமத்தில் இருப்பது நரகம். இந்த சக்கரம் சுத்தி கொண்டேதான் இருக்கும். பதித்தமாக ஆகிவிடுவதால், அதாவது பதித்தமாக ஆகிவிடுவதால் துக்கதாமமாக ஆகிவிடுது. மீண்டும் தந்தை சுகதாமத்துக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறாரு. பரமசிதா பரமாத்மா இப்போது அனைவருக்கும் சத்கதி அளித்து கொண்டிருக்கிறார். எனவே குஷி ஏற்பட வேண்டும். மனிதர்கள் பயப்படுகிறார்கள். மரணத்தினால் தான் கதியும் சத்கதியும் ஆக போகுது என்பதை புரிந்து கொள்ளவே அவங்களால முடியலன்றார். நல்லது சொல்லி வாணி முடிக்கிறாரு. ஆமா சிஸ்டர். ஓகே. இந்த குண்டுகள் அப்படிங்கறத சொன்னார் இல்லையா? உட்காந்த இடத்துல குண்டு போட்டுருவாங்க அப்படின்னா எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல்ல வேலை செய்யற அளவுக்கு இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறுதி நேரத்துல போட்டு விநாசம் பண்ணிடுவாங்க. இது நடக்கத்தான் போகுது. இங்க இருக்கிறது துக்கதாமம், அடுத்து வரப்போறது சுகதாமம். இந்த துக்கதாமம் அழியிறது நல்ல விஷயம் தானே. இத கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த மரணத்தினாலதான் கதியும் சத்கதியும் ஏற்பட போகுது. அப்ப இது நன்மைக்கு தானே நடக்குது. இதை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நமக்கு. விநாசமானதானே மற்ற மனிதர்கள் எல்லாரும் ஆத்மாக்கள் எல்லாரும் முக்தி தாமம் போக முடியும். அவங்க முக்தி வேணும் தானே அரை கல்பமா கேட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு கேட்டது கிடைக்காதானே போகுது. நீங்க கூட ஜீவன் முக்தி வேணும், சுகதாமம் வேணும் தான் கேட்டுட்டு வந்தீங்க. அரை கல்பமா சுகமான இடத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு தான். அதனாலதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக போறீங்க, சுகதாமத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்ப விநாசம் நடக்கிறது நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். மனிதர்கள் ஏன் பயப்படுறாங்க கேக்குறாரு பாபா. பயப்படுறாங்களே. ஆமா, ஏன்னா உங்களுக்கு தேகப்பற்று இருக்கு. தேகத்தை விடுறதுக்கு மனசு இல்ல. இந்த சுத்தி இருக்க பொருட்கள் எல்லாமே என்னுடையதும் தன்னுடையதுன்னு நினைக்கிறாங்க. என்னுடைய பொருட்கள், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. உறவுகள் பூரா என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த பற்று இருக்கு இல்லையா? இந்த உலகம் விநாசம் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம எங்க போய் வாழ்றது அப்படின்ற இந்த உலகத்தின் மீது பற்று. அதனாலதான் அப்பா சொல்றாரு, தேகம், தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகம் நாலுமே உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. ஏன்னா நீங்க ஆத்மாவா இருக்கீங்க. ஆத்மாக்களான உங்களுக்கு ஒரே உறவு பரமாத்மாவான நான் மட்டும்தான். உங்களுடைய பொருட்கள்ங்கிறது உங்களுடைய குணங்கள் மட்டும்தான். உங்களுடைய ஞானம், குணம், சக்தி அது மட்டும்தான் உங்களுடைய பொருட்கள். இந்த தேக உலகமே உங்களுடைய உலகம் கிடையாது. உங்களுடைய உலகமே ஆத்ம உலகம். இந்த நாளையும் 4 விதமா மாத்திட்டாரப்பா. அப்ப எப்பவுமே அந்த பரந்தாம வீட்லயே இருங்க அப்படிங்கறத சொல்றாதான். நினைவு யாத்திரையிலே இருங்க. அப்படின்னாதான் உங்களுடைய விக்ரமமும் விநாசமாகும். அப்பா கிட்ட இருந்து அடையக்கூடிய சக்தியை இந்த முழு உலகத்துக்கும் கொடுத்து முழு உலகத்தையும் அமைதி நிறைஞ்சதா, தூய்மை நிறைஞ்சதா அவங்களால மாற்ற முடியும் அப்படிங்கறது சொல்றாரப்பா. சரிங்க. மரணத்தால் தான் கதினா சத்கதினா முக்தி, ஜீவன் முக்தி. அதான். ஆமா, கதினா முக்தி, சத்கதினா ஜீவன் முக்தி. அவ்வளவுதான். புரியல, உங்களுக்கு தான் புரியும் இதோட அர்த்தம்ன்றாரு. வார்த்தை தான் வச்சிருக்காங்க கதி சத்கதின்னு. ஆனா அது கதினா என்ன சத்கதினா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. ரெண்டும் ஒண்ணுதான் நினைச்சுட்டு இருக்காங்க. முக்தி தான் நல்ல நிலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தாரணிக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, மலர்களின் தோட்டத்துக்கு செல்வதற்காக உள்ளுக்குள் இருக்கும் காமம், கோபம், முட்களை நீக்க வேண்டும். சாபம் கிடைத்து விடும் வகையில் எந்தவித செயலும் செய்யக்கூடாது. உண்மையான ஆமாங்க பிரதர். மலர் தோட்டத்துக்கு போகணுமா, முள்ள எடுத்துருங்க. ரோஜா பூல இருக்கும் பாத்தீங்க இல்லையா? ரோஜா பூ தெரியல, பூ நல்லா பூத்து நிக்கும், ஆனா சுத்தி முள்ளா இருக்கும் பாத்திருக்கீங்க இல்லையா? அது போல கலியுகத்துல எல்லாமே முற்கள் போல குத்ததான் செய்வாங்க, காயப்படுத்ததான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆன்மீக ரோஜாவா இருந்து அந்த முற்களுக்கு இடையில வாழ்ந்தாலும்
தூய்மையா வாழுங்க அப்படிங்கறத சொல்றாரப்பா. மலர்கள் போல ஆகுங்க அப்படின்னு. அதனாலதான் தோட்டக்காரன், பப்புல்நாத், முற்களை எல்லாம் மலரா மாத்தக்கூடியவர்னு சொல்றது அப்பாவை. இப்படிப்பட்டவங்களாம் நீங்க மாறணும், சாபம் கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. கரெக்ட். உண்மையா 2வது பாயிண்ட், உண்மையான கண்டத்துக்கு எஜமானன் ஆவதற்காக சத்யநாராயணோட உண்மையான கதையை கேட்க வேண்டும் மற்றும் மற்றவருக்கு கூற வேண்டும். இந்த பொய்யான கண்டத்திலிருந்து ஒதுங்கி விட வேண்டும். ஆமா, மொத்தமாவே ஒதுங்கிடுங்க இங்க இருந்து. ஏன்னா இது பொய்யா இருக்குது. அதான் சொல்லுவார், கேட்டிருக்கீங்களா? ஜூட்டி மாயா, ஜூட்டி காயா, ஜூட்டி சம்சார் அப்படின்னு சொல்லுவார். இந்த உடலும் பொய்யானது, மாயையும் பொய்யானது, இந்த உலகமும் பொய்யானது அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகமே பொய்யா இருக்குது, அதனால அதுல இருந்து விலகிடுங்க, நீங்க சத்திய கண்டத்துக்கு போகணும், இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஓகேங்க. வரதானம். ஒளியின் ஆதாரத்தில் ஞானம் யோகத்தோட சக்திகளை பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக. ஆமா, என்ன அப்படின்னா ஒளியின் ஆதாரத்துல ஞானத்தின் யோகத்தையும் யோகம்ங்கிற சக்திய பிரயோகப்படுத்தணும்னு சொல்றாரு. ஒளியோட ஆதாரத்துல ஞானத்தையும் சக்தியையும் பிரயோகப்படுத்தக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. விளக்கம் சொல்லுங்க, அதுல சொல்றாரு பாருங்க. எப்படி இயற்கையின் ஒளி விஞ்ஞானத்தின் பலவிதமான பிரயோகங்களை நடைமுறையில் செய்து காட்டுகிறது, அப்படி ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்மா ஒளி, ஆத்மீக ஒளி மற்றும் கூடவே நடைமுறை ஸ்திதியின் லைட் மூலம் ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். ஒருவேளை ஸ்திதி மற்றும் சொரூபம் டபுள் லைட் ஆக இருந்தால் பிரயோகத்தின் வெற்றி மிக எளிதாக கிடைக்கும், வெற்றி எளிதாகிவிடும். ஒவ்வொருவரும் தனக்காக பிரயோகத்தில் ஈடுபட்டால் பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலி குழு உருவாகிவிடும். ஓகே, அத பாருங்க. ஒளியோடைய ஆதாரத்துல, இயற்கையான ஒளியின் ஆதாரத்துல, இப்ப சன்லைட் இருக்கு இல்லையா, சோலார் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி கரண்ட் தயாரிக்கிறாங்க. அதுதான் இயற்கையின் ஒளி. கரண்ட் எடுக்கிறது தான் லைட்டு. அந்த லைட்டு பயன்படுத்தி விஞ்ஞானத்தின் சாதனங்கள், இப்ப கரண்ட் இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள ஃபேனு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் போடுறோம். அப்ப விஞ்ஞானத்தின் சாதனங்கள் எல்லாம் நடைமுறையில வருது இல்லையா, நமக்கு நடைமுறையில அனுபவம் ஆகுது இல்லையா கரண்ட் மூலமா. அது போல ஆத்மாக்களின் ஒளி, பரமாத்மாவின் ஒளியினுடைய ஆதாரத்துல ஆத்மீக ஒளி கிடைக்குது உங்களுக்கு. அந்த ஒளியினுடைய ஆதாரத்துல நீங்க நடைமுறைப்படுத்தணும். அத நடைமுறையில கொண்டுட்டு வரக்கூடிய அந்த ஞானத்தையும் யோகத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். உங்களுடைய ஸ்திதி அப்படிப்பட்டதா இருக்கணும். அத வாசிங்க சிஸ்டர் அதுல இருந்து. அதாவது ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்மா ஒளி, ஆத்மீக ஒளி மற்றும் கூடவே நடைமுறை ஸ்திதி. நடைமுறை ஸ்திதினா மனநிலை அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு. நடைமுறையில படுத்தணும். அத அவங்க எப்படி விஞ்ஞானத்தின் சாதனத்துல அது நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க, அதனாலதான் இயங்குது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் ஓடுது இல்லையா விஞ்ஞானத்தின் அந்த கரண்ட் மூலமா. அது போல இங்க ஆத்மா பரமாத்மாங்கிற ஒளி அந்த கரண்ட் மூலமா நடைமுறையில தெரியணும், நடைமுறையில கர்மயோகியா வாழணும் அப்படிங்கறத சொல்லவாரு. இது நடைமுறை தெரியணும், உங்க மனநிலை அப்படிப்பட்டதா இருக்கணும். சொல்லுங்க, அடுத்து வாசிங்க. நடைமுறை ஸ்திதியின் லைட் மூலம் ஞான யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். அதான் ஞான யோகம் சக்தினா என்ன? ஞானம்ன்றது என்ன? அந்த இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த 5 யுகம், அதுதான் ஞானம். டிராமான்னு வச்சுக்கலாம். அத டிராமாவுடைய பாயிண்டையும் யோகம்ங்கிறது என்ன? ஆத்மா பரமாத்மா அந்த விஷயம் இருக்குது இல்லையா, அந்த ஞான யோகத்தின் சக்திய நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கறது சொல்றாரு. இப்படிப்பட்ட பிரயோகசாலி ஆத்மா ஆகுங்க அப்படிங்கிறாரு. சொல்லுங்க, அடுத்து வாசிங்க. ஒருவேளை ஸ்திதி மற்றும் சொரூபம் டபுள் லைட்டாக இருந்தா பிரயோகத்தின் வெற்றி மிக எளிதாகிவிடும். அதுதான் சொரூபம்ன்றது அந்த யோக சொரூபம். ஆத்மாங்கிறது ஒரு சொரூபம் இல்லையா, பரமாத்மாங்கிறதும் சொரூபம் இல்லையா, அந்த சொரூபத்துல நீங்க நிலைச்சிருக்கணும். அப்பதான் உங்களுடைய ஸ்திதி மனநிலை உறுதியா இருக்கும். டிராமா
டிராமால நடக்கிறது எல்லாமே நன்மைக்கானது அப்படிங்கிற அந்த விஷயம் ஞாபகம் இருந்தாதான், அந்த ஸ்திதி நல்லா இருந்தாதான் உங்களுடைய அந்த இது அந்த சொரூபம் நல்ல விதத்துல தயாராகும் அப்படிங்கறத சொல்றாரு. டிராமா இருந்தால்தான் பிரயோகத்தின் வெற்றி கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். டபுள் லைட்னா என்ன? ஞானத்தின் வெளிச்சம் ஒண்ணுன்னு எப்பயும் சொல்லுவேன் இல்லையா? ஞானத்தின் வெளிச்சம் ஒண்ணு இருக்கணும், அந்த ஆன்மாவின் வெளிச்சம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் டபுள் லைட். ஒரு லைட் வந்து ஞான வெளிச்சம், டிராமாவுடைய பாயிண்ட். இன்னொன்னு ஆத்மாவுடைய பாயிண்ட். அங்க ஆத்மாவும் லைட் இல்லையா, ஒளி புள்ளி இல்லையா, அந்த லைட் ஒண்ணு. அதான் டபுள் லைட். அப்பதான் வெற்றி உண்டாகும் அந்த இடத்துல அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து வாசிங்க. பிரயோகத்தின் வெற்றி மிக எளிதா கிடைச்சிருக்காரு. ஒவ்வொருவரும் தனக்காக பிரயோகத்தில் ஈடுபட்டால் பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலி குழு உருவாகிவிடும். ஆமா, தனக்காக இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க. டிராமா, ஆத்மா, பரமாத்மா, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இத அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கான விஷயங்களா பயன்படுத்துங்க. அப்பதான் அந்த சக்திசாலியான குழு உருவாகும் அப்படிங்கறத சொல்றாரு. பிரயோகத்துல நீங்க கொண்டுட்டு வந்து நடைமுறைப்படுத்துங்க அந்த விஷயங்களை. எதை? அந்த ஞானம், யோகம்ன்ற ஆத்மா, பரமாத்மா, டிராமாங்கிற விஷயத்த நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. அப்பதான் சக்திசாலியான பிரயோகசாலியான ஆத்மாக்களின் குழு உருவாகும் அப்படிங்கறத சொல்றாரு. ரொம்ப சூட்சமமான விஷயங்கள் இந்த வரதானத்துல இருக்குது. அதனாலதான் பாயிண்டா அதை வாசிங்கன்னு சொன்னேன் உங்ககிட்ட. புரிஞ்சுதா எதுக்காக சொன்னேன் அப்படின்னு? மேலோட்டமா வாசம்னா ஒண்ணும் புரியாது அந்த வரதானம். சரிங்க பிரதர், இதுவே ரொம்ப ஆழமா இருக்கு இந்த வரதானம். இன்னும் நிறைய சொல்லலாம், இதுவே 1 hour ஆயிடுச்சு. அதனால ஸ்லோகன் என்ன சொல்றாருன்னா, பாபா தடைகளின் அம்சம் மற்றும் வம்சத்தை அழித்து விடுபவர்கள் விக்ன விநாசக் ஆவார்கள். நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, தடை வரணும், வந்த தடைய விநாசம் செய்யணும், அப்படின்னா விக்ன விநாசகன்ற டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு. தடைகள் வரது நல்லது. ஆமா, அதான் சொல்றாரு பாருங்க. தடைகளின் அம்சம் மற்றும் வம்சத்தையும் முடிக்கக்கூடியவர்கள் தான் விக்ன விநாசக் ஆக முடியும். அப்படி தடை வரும், எப்படி தாண்டி போறது? கரெக்ட், வந்தாதானே தெரியும். இல்ல, அது வரும். இப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி கேக்குறேன், எப்படி தாண்டறது தடைகளை? தாண்ட கூடாது, பறக்கணும். எப்படி பறக்குது? ஞானம், யோகம், டபுள் லைட். சூப்பர் சிஸ்டம். போன கல்பத்திலேயே நான் இந்த தடையை கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த டிராமா பாயிண்ட். போன கல்பத்திலேயே இந்த பிரச்சனையை நான் கடந்து வந்துட்டேன், இந்த தடையை தாண்டி போயிட்டேன். இந்த கல்பத்திலயும் என் முன்னாடி இந்த தடை வந்திருக்குது, இப்பவும் நான் கடந்து போறேன். அடுத்த ஒரு கல்பம் வரும், அப்பவும் இந்த தடை முன்னாடி வரும், அப்பவும் நான் கடந்து போயிட்டே இருப்பேன். நான் கல்பா வெற்றியாளன், வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா. இயற்கை மாயையும் என் கழுத்துல மாலைய போடுறதுக்காக காத்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் சோல் நான் அப்படிங்கிற அந்த ஸ்திதியில இருக்கும் போது இந்த தடை, அந்த தடையினுடைய அம்சம், வம்சம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்டவங்களதான் விக்ன விநாச, தடைகளை அழிக்கக்கூடியவர்கள்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு ஸ்லோகன்ல. சூப்பர் பிரதர், ஸ்லோகம் செம்மையா இருக்கு. சரிங்க சிஸ்டர், ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். மாயா கிட்ட சவால் விடுங்க, பாக்குறியா ஆனா தோத்துறாதீங்க, பயந்துடுறாங்க பிரதர் எல்லாருமே. அதுதான் இயற்கை, கடைசி இயற்கையும் மாயையும் சேர்ந்து நம்ம கழுத்துல மாலையை போடுறதுக்காக காத்துட்டு இருக்கே. சரி, அதான் நம்ம தான் கல்ப வெற்றியாலும் நமக்கு தான் தெரியும் இல்லையா. அப்பா கிட்ட ஜென்மம் எடுக்கும் போதே வெற்றி பிறப்பு உரிமை ஆயிருச்சு இல்லையா. கலியுகம் எப்படி சத்தியுகமா திரும்பும்ன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? போன கல்பத்துல திரும்பி இருக்கா இல்லையா? அதே போலதான் இந்த கல்பத்திலும் இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். டிராமா, பாபா, ஆத்மா, டிராமா நன்மைக்கு தான் வருது, எல்லாம் நன்மை இல்ல. அதுதான் விக்ன விநாசகர் ஆத்மாவா பிரதர்? ஆமா, இல்ல இது இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் சிஸ்டர். இது நல்லா இன்னொரு முறை நீங்க ரெக்கார்டு வரும்போது கேளுங்க, இன்னும் சூப்பரா புரியும் அது உங்களுக்கு. போன கல்பத்துல எப்படி கலியுகம் சத்தியுகமா தானே மாறுச்சு விநாசத்துக்கு அப்புறம், அதே போலதானே இந்த கல்பமும் ஆக போகுது. ஆமா, நீங்க தானே தேவதையா மாறி இருக்கீங்க. சூத்திரன்ல இருந்து தேவதையா மாறினது நீங்க தானே, பிராமணனா மாறி தேவதையா மாறினது நீங்க தானே. ஆமா, இந்த கல்பத்துல மாறிட்டீங்க, அப்ப அடுத்த கல்பத்திலயும் கண்டிப்பா மாறியே தீருவீங்கல்ல. ஆமா, மாறுவோம் பாபா மாத்திருவாரு, டிராமா மாத்தும். நம்ம முயற்சியால நம்மளும் மாறுறோம். ஆமா, அதுதான் உங்களுக்கு தான் 3 காலம் நல்ல விதத்துல புரிஞ்சிருக்கு இல்லையா. அப்ப நீங்க தானே விக்ன விநாசக்.
விக்ன விநாச காக்குமா. ஆமா. அங்க விநாயகர் என்னன்னு சொல்றாரு? ஞானவான் தானே சொல்றாங்க, புத்திவான் தானே சொல்றாங்க. ஆமா. சித்தி புத்தி விநாயகர் தானே சொல்றாங்க. புத்தியும் ஷார்ப்பா இருக்கு, திரிகால தரிசி நிலையில இருக்குது. சித்தியும் உண்டாகுது. சித்தினா என்ன? வெற்றி. அதனால தான் அவரை சித்தி புத்தி விநாயகர்னு சொல்றாங்க. அதான் விக்ன விநாசக் அப்படின்னு அப்பாவும் சொல்றாரு. தடைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய விநாயகர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்க பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பிரதர். ஓம் சக்தி.